Satish, CSR Chairman Rotary. இல்லம் தேடிய மருத்துவம் கவர்மெண்டோடைய ஸ்கீம் அது நோக்கி தான் இந்த திட்டம் பயணம் பண்ணணும். இன்னைக்கு மார்னிங் ஒரு மொபைல் வெல்னஸ் கிளினிக் நடமாடும் மருத்துவம் மெடிக்கல் வேன் இன்னைக்கு மார்னிங் ஒரு 9 மணி அளவில் சுகாதார அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் துவக்கி வச்சாரு, ஃபிளாக் ஆஃப் பண்ணாரு. இந்த வேனை பற்றி சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒரு சொபிஸ்டிகேட்டட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வேனில் இருக்கு. ஒரு டெலிமெடிசின் சொல்யூஷன், ஒரு லைவாக பேஷண்ட்டு ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் லைவாக பேஷண்ட் டாக்டர் கூட ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆன் த ஸ்பாட் டயக்னோஸ் பண்ண முடியும். டயக்னோஸ் பிரிண்ட் அவுட் கையில் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் ஒரு மல்டி பர்பஸாக பிளட் டொனேஷன் கேம்ப் எடுத்து பண்ணலாம். அண்ட் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். வைட் ரேஞ்ச் கவர் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்டு. ஒரு 10 ரேஞ்ச் ஆஃப் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்குது. நீங்கள் கார்டியாலஜி, பல்மனாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, ஜென்ரல் மெடிசன் அந்த மாதிரி ஒரு 10 ரேஞ்ச் கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்ட். கிட்டத்தட்ட ஏறவே ஒரு 1 லட்சம் ஏழை மக்களை ஸ்கின் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கோம். இது சிறப்பாக ஒரு 2-3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவேன். தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இல்லை, தொடர்ந்து வந்து ஒரு 5-6 கேம்ப் நடந்துகிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். எங்கள் ரோட்டரி வந்து இது தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது அதே மாதிரி தான் ஒரு 1 லட்சம் 170 கிளப்ஸ் இருக்கு சென்னையில். இப்போ 80 பிரிஞ்சிருக்கு. 80 கிளப்பும் வந்து ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். எங்கே பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்கூலில் வந்து ஹையர் பண்ணி அங்கே இந்த வேன் வர வச்சுட்டு அங்கே மக்கள் அதுக்கு முன்னே ஒரு வாரம் முன்னே கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். மக்களை வர வைக்கிறதுக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம். ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மக்களை வர வச்சு ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான டயக்னோஸ்டிக் போட்டு அந்த போஸ்ட் ட்ரீட்மெண்ட் அழகாக இதுதான் இதோட அதாவதுங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல என்ட்ரி போடுவாங்க. அவங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி பார்க்குறாங்களோ அந்த பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு என்ட்ரி ஒன்று போடுவாங்க. அவங்க எந்த குறைய இருக்கோ அதில் என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ராமச்சந்திராவில் பண்ணுவோம், காவேரியில் பண்ணுவோம், ஸ்பாட் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி ஒரு 5 ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற ஆளுங்க எங்கே கேம்ப் பண்ணுறோமோ அந்த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டலும் ரோட்டி டைப் இருக்கு. இந்த மாதிரி வேணும் ராமச்சந்திராவில் கொடுத்துருக்கோம். ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கோம். தரமான அந்த மருத்துவம் எல்லாருக்கும் இலவசமாக தான் என்னோட நோக்கம். யார் வேணா அப்ளை பண்ணலாம். அந்த கேம்ப் தான் வரும். ஒரு வந்து ஒரு ஏரியாவில் கேம்ப் நடத்துறது தான் அந்த வேன் வரும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த ஃபெசிலிட்டி ரோட்டரி பண்ணுவாங்க. ஸோ ரோட்டரி ஆல்வேஸ் இந்த ஃபெசிலிட்டி பண்ணுறது அவங்க வேலை. தென் நம்பரை வந்து நான் உங்களுக்கு பண்ணுறோம். ரோட்டரி, பே ஃபோர்ஸு, காவிரி 3 பேர் இணைஞ்சு பண்ணுறதை நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் பேப்போ எங்கள் கம்பெனி வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் முகாம் கண்டக்ட் பண்ணாங்க மிஸ்டர் சதீஷ். அதில் காவேரி, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ராஜநாயக்கர் எல்லாரும் கம்பெனியில் வந்து லோக்கல் கம்யூனிட்டி இன்னொரு செங்கல்பட்டில் இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏதாவது வேற ஏதாவது அவங்க ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறா போஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறா அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கு டைவர்ட் பண்ணி அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் ரோட்டரி மூலமா நாங்கள் பண்றோம். இதுதான் பெரிய விஷயம். கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்றோம், ரோட்டரி சப்போர்ட் பண்றோம். ரோட்டரி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணி இந்த ஃபெசிலிட்டிஸை யார் யாருக்கு தேவையோ அவங்கள போய் இந்த செய்யறது முடியும். 2 வருஷமா ஆப்ரேட் ஆகுங்க. ஒன்று வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுக்கும் ரோட்டரி. ரோட்டரி டைரக்ட் ஃபண்டு இப்போ ஒரு 1 கோடி செலவு பண்ணி ராமச்சந்திராவுக்கு டொனேட் பண்ணிருக்கோம். கார்டியாலஜி பஸ் இதெல்லாம் பஸ்ஸும் அன்னைக்கு வந்தது. ஸோ நாங்கள் டொனேட் பண்ண எல்லா பஸ்ஸும் அந்த பர்டிகுலர் மெடிக்கல் கேம்புக்கு வரும். அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப். நாங்கள் வந்து பே ஃபோர்ஸ் இடத்த வந்து ஹையர் பண்ணோம். அங்கே இருக்க செங்கல்பட்டு மக்கள் எல்லாம் வந்து பயனடைஞ்சாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் டயக்னோஸ் பண்ணிட்டு அவங்க போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ வெறும் கேம்ப் பண்ணிட்டு போகிறது இல்லை, போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் அங்கே